வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 வழங்கப்படும். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ் திரையுலகத்தை பற்றி குறிப்பிட வேண்டுமென்றால் ஏவிஎம் நிறுவனத்தை பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது. ஏவிஎம் சரவணன் படத்திறப்பு மற்றும் புகழ் வணக்கம் நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சென்னை விமான நிலையத்தில் 1 கோடி மதிப்புள்ள 700 கிராம் தங்கம் பறிமுதல். துபாயில் இருந்து கடத்தி வந்த இளைஞர் கைது. வேலூரில் காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவர் நண்பர்களால் அடித்து கொலை. தமிழக ஆந்திரா எல்லையில் உடல் வீச்சு, ஒருவர் பிடிபட்டார். அதிமுகவில் விருப்ப மனு அளித்த பேரிடம் 9ஆம் தேதி முதல் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தவுள்ளார். லையுலோ வெளியிட்டது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு. தமிழக பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் அறிக்கை. திமுக மூத்த தலைவர் எல். கணேசன் மரணம். முதல்வர் மு.க.ஸ்டாலின், வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். சென்னையில் இளைஞரை மிரட்டி 12 ஐபோன்களை பறித்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 99 ஆண்டுகளாக பாரம்பரியத்தின் உறைவிடமாக மியூசிக் அகாடமி திகழ்கிறது. இந்தியாவுக்கான ஜப்பானிய துணை தூதர் தகாஷி முனியோ புகழாரம். அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டே எல்லா படத்தையும் ஜெயிக்க வைத்தார் ஏவிஎம் சரவணன். படத்திறப்பு விழாவில் ரஜினிகாந்த் பேச்சு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நேற்று நடந்த முகாமில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 7.40 லட்சம் பேர் விண்ணப்பம். திருச்சி வந்த அமித்ஷாவுக்கு பாஜக, அதிமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இன்று காலை 10 மணிக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் கோயிலுக்கு செல்கிறார். பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு செல்லும் பயணிகள் வசதிக்காக 10 சிறப்பு ரயில்கள் இயக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.